வணக்கம் நிகிதா. கடந்த சில மாதங்களாக கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய 2 மாவட்டங்களில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்தவர்களை கொடூரமாக கொலை செய்து நகை மற்றும் பணம் திருடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக கடந்த ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் சேமலைக்கவுண்டன்பாளையம் பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தெய்வசிகாமணி, அவருடைய மனைவி அலமேலு, அவர்களது மகன் செந்தில்குமார், தாய் தந்தை மகன் என்ற 3 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வீட்டில் இருந்து நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் 140 நாட்களை கடந்தும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாத காரணத்தால் வழக்கானது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதேபோல் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த விளக்கேத்தி என்ற பகுதியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதிகளான ராமசாமி மற்றும் பாக்கியம்மாள் இருவரை கொடூரமாக முயர் கொலை செய்து வீட்டில் இருந்த நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் அரச்சூர் ஜல்லிமேடு பகுதியை சேர்ந்த ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகிய 3 பேரை ஈரோடு மாவட்ட தனிப்படை போலீசார் இன்று கைது செய்தனர். இதையடுத்து 3 பேரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் 3 பேரும் ஈரோட்டில் உள்ள தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த பாக்கியம்மாள் மற்றும் ராமசாமி இருவரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள இந்த 3 பேர் மீது வழக்குகள் இருந்துள்ளது. இதன் காரணமாக 3 பேரும் சிறையில் இருந்தபோது இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்ட 3 பேரும் தேங்காய் வியாபாரம் செய்வது போல் தோட்டத்து வீடுகளுக்கு சென்று வீடுகளை நோட்டமிட்டு பெண்கள் மற்றும் முதியோர் உள்ளிட்டோர் தனியாக இருப்பதை அறிந்தால் அவர்களையும் வீடுகளையும் தீவிரமாக கண்காணித்து அவர்களை கொலை செய்வது, அவர்களிடமிருந்து நகை மற்றும் பணங்களை திருடி சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே திருப்பூர் மாவட்டம் சேமலைக்கவுண்டன்பாளையம் பகுதியில் தாய் தந்தை மகன் என்ற 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இவர்களுக்கு தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் சிபிசிஐடி போலீசார் மற்றும் ஈரோடு மாவட்ட போலீசார் 3 பேரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.